ஸ்ட்ரெஸ் வந்து நம்மளோட உடம்புல சைக்கோசோமேட்டிக் டிஸார்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டயபெட்டிஸ் அந்த மாதிரியான லைஃப் ஸ்டைல் பிரச்சனைகளுக்கு முக்கியமான காரணமாக இருக்குது. அதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக உங்களுக்கு ஒரு சிச்சுவேஷன் சொல்கிறேங்க. நம்ம வீட்டில் இருக்கோம், இல்லை ஆஃபீஸில் இருக்கோம். நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் நம்ம வந்து சாதாரணமாக இருந்துக்கிட்டு இருக்கிற சூழ்நிலையில் திடீர்னு நமக்கு ஒரு ஃபோன் கால் வருதுங்க. அந்த ஃபோன் காலை பிக்கப் பண்ணி பார்க்குறப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அங்கே வந்து ஒரு சேட் நியூஸ், அன்எக்ஸ்பெக்டட் ஷாக்கிங் நியூஸ் வந்துட்டு நமக்கு சொல்கிறாங்க. அப்போது நம்ம உடம்புல என்னென்னலாம் மாற்றம் வருங்க? நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு சேட் நியூஸ் நம்ம கேட்குறப்போ நம்ம உடம்புல என்னென்ன மாதிரி மாற்றம் வரும்? நம்ம உடம்புல ஸ்வெட் வரும். நம்ம உடம்புல ஹார்ட் பீட்ஸ் ஹையாக இருக்கும். மூச்சு ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். இந்த மாதிரியான மாற்றங்கள் உடம்புல வரும் இல்லைங்களா? நம்மளோட இந்த ஃபோன் காலில் இருக்கிற மெசேஜ் நம்ம காதில் கேட்குறோம். மைண்டு அப்செட் ஆகுது. மைண்ட் அப்செட் ஆச்சுன்னா ஏன் உடம்புல மாற்றங்கள் வருது? இந்த மாதிரியான மாற்றங்கள் இதை தான் ஃபிசியாலஜிக்கல் ஸ்ட்ரெஸ் ரெஸ்பான்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் வந்து நம்மளோட உடல் இயக்கத்தை மாற்றும். அப்போ எந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ரெஸ் அதிகமாக வச்சுக்கிட்டு இருக்கோமோ அந்த அளவுக்கு உடலுக்குள்ள கழிவுகளை அதிகமாக தேக்கிக்கிட்டு இருக்கோம். உடல் இயக்கத்தில் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் சைக்கோசோமேட்டிக் டிஸார்டர்ஸுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணமாக இருக்குங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஸ்ட்ரெஸ் இல்லாத ஒரு வாழ்க்கை சூழ்நிலையை, ஸ்ட்ரெஸ்ஸை ரெடியூஸ் பண்ணி நம்ம வாழ கற்றுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்மளால் டயபெட்டிஸ்லேருந்து வெளியில் வர முடியும். தேங்க்யூ.